தற்பொழுது 4 மாவட்டங்களில் இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டம் செய்யவுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். குறிப்பாக தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தில் குறிப்பாக அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது தமிழகத்தில் ஆட்டோ மீட்டர் கட்டணங்களை உயர்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதே போல இந்த கால் டாக்ஸி செயலிகளை கட்டுப்படுத்தி அரசே ஒரு செயலியை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை வழக்கமாக ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. சென்னையை பொறுத்தவரை சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் ஓடினாலும் அதில் இந்த சங்கங்கள், குறிப்பாக இந்த CITU, AITUC போன்ற சங்கங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்களின் எண்ணிக்கை 35,000 மட்டுமே. எனவே வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள அந்த சங்கங்களை சார்ந்த ஒரு 35,000 ஆட்டோக்கள் மட்டுமே ஓடாது என்று தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதே போல மற்ற ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. அதே சமயத்தில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை அங்கு ப்ரீபெய்டு அந்த கால் டாக்ஸி மையம் என்பது செயல்பட்டு, குறிப்பாக ஆட்டோ ப்ரீபெய்டு மையம் செயல்பட்டு வருகின்றது. பயணிகள் நேரடியாக ரயிலிலிருந்து வருபவர்கள் அந்த ப்ரீபெய்ட் மையத்திற்கு சென்று ஆட்டோக்களை புக் செய்து பயணிப்பார்கள். அந்த மையம் தற்பொழுது இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக மூடப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய மிக முக்கிய கோரிக்கை என்பது கடந்த 2013ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்ட அந்த மீட்டர் கட்டணம் என்பது தற்பொழுது வரை உயர்த்தப்படாமல் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அன்றைய டீசல் மற்றும் பெட்ரோல் விலையை ஒப்பிடுகையில் இன்று கணிசமாக 100 ரூபாயை கடந்துவிட்ட நிலையிலும் அரசு இந்த மீட்டர் கட்டணங்களை மாற்றி அமைக்காமல் இருப்பது தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளுவர் மாவட்டங்களில் இன்று இந்த ஆட்டோக்கள் ஓடாது என்று அறிவித்திருக்கின்ற போதிலும் இப்பொழுது ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. சங்கங்களை சார்ந்த ஆட்டோக்கள் இன்று பெரும்பாலும் ஓடாது என்பதே தற்போதைய தகவலாக நமக்கு இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.